தம்பி, நான் உன்னை விட மாட்டேன். அதிர்ச்சியா பாக்குறியா? வித்தைக்கே வித்த காட்டுற ஜீவ சக்தியோட வந்திருக்கிற பொம்மிடினா ஏன் கிட்டயே உன்னோட சித்து விளையாட்ட காட்டுறியா? எங்க இப்ப என் குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் எங்க இருக்காங்கன்னு காட்டு பார்க்கலாம். அவங்க எங்க இருக்காங்கன்னு நான் காட்டுறேன். இந்த கல்லை எடுத்துக்கோ. இந்த கல்லை உன்னோட உள்ளங்கையில வச்சுக்கோ. நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் எந்த இடத்துல இருக்காங்கன்னு அதுவே உனக்கு காட்டி கொடுக்கும். இந்த கல்லுல இருந்து வெளியாகிற ஒளி அவங்க மேல பட்டதும் அந்த இடத்த விட்டு நீ அவங்கள கூட்டிட்டு போக முடியும். அவங்கள இருக்கிற மாயமான இன்னொரு உருவம் அங்கேயே இருக்கும். நீ கவலையே படாத. நம்ம ஆளுங்க எல்லாரையும் பத்திரமா கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போய் 6 கால பூஜைய நல்லபடியா செஞ்சு முடி. பொம்மி அக்கா, நீ என்னக்கா எல்லாத்தையும் என்னாண்ட சொல்ற? நீ இப்ப எங்கக்கா போற? சூர சம்ஹாரம் பண்ணிட்டு வரேன். விடு பொம்மி, விடு. விடு என்ன? விடு பொம்மி. ஜார்ஜினியா, என் குடும்பத்து மேல யாராவது கைய வச்சா
இந்த பொம்மி பத்ரகாளியா மாறிடுவா. பொழைச்சு போத்தம்மன்னா, உன்னோட உருவத்தை நான் செதைக்க மாட்டேன். நான் இப்போ வதம் பண்ணது உனக்குள்ள இருந்த அந்த துஷ்ட சக்தியை தான். ஓம் க்ளீம் க்ரீம் ஸ்ரீம் க்ரீம் காளி. இந்த ஓட்டம் ஓடுறாங்க. மாட்டினா கொன்னுடுமேடா. அக்கா ஒரு நிமிஷம். என்னையா? ஆமா, இப்ப நம்ம எதுக்கு ஓடுறோம்? யோ, உயிரை காப்பாத்துறதுக்காக ஓடிட்டு இருக்கோம். இல்லடா மனோ, பொம்மி ஆவி இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துரும். ஐயோ, அது வந்து உங்க 2 பேரையும் கொன்னுடும். நீங்க செத்து போய் என் கூட வந்துருவீங்க. கொஞ்ச நேரம் நாம இங்கேயே வெயிட் பண்ணுவோம். பொம்மி ஆவி வந்து உங்களை கொன்னதுக்கு அப்புறம் நாம எல்லாரும் சேர்ந்து போவோம். என்ன சரியா? யோ, தெரிஞ்சு பேசுறியா இல்ல தெரியாம பேசுறியா? உன்ன எனக்கு வர ஆத்திரத்துக்கு. அம்மா, என்னம்மா பண்ண? டேய், நான் ஒண்ணு பண்ணலடா. கையதான் ஓங்குனேன். அதுக்குள்ள இவன் ஜன்னி வந்த மாதிரி படுத்துட்டானே. அச்சச்சோ. ஐயோ, ஏம்மா கொன்னுட்டியா? ஐயோ, கூறு கெட்டவனே, ஏற்கனவே செத்து போனவனே எத்தனை தடவைடா சாகடிக்கிறது? அவன் சும்மா நடிக்கிறான்டா. இப்ப பாரு அவனை. யோ, டேய், எங்கடா மறைஞ்சு போயிட்டான்? தெரியலையே, நானும் உங்க கூட தானே இருக்கேன். ஐயோ, என்னெல்லாமோ மாயாஜாலெல்லாம் நடக்குதுடா. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அம்மா, இப்போ என்னதாம்மா பண்றது? எனக்கும் தெரியலையேடா. ஐயோ, எங்க என்ன அம்மாவை பண்றதுன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அம்மா, ஜார்ஜினியா அக்கா. ஜார்ஜினியா நல்ல வேளை வந்த. இங்க என்ன நடந்துச்சுன்னா, நான் ஜார்ஜினியா இல்ல, நான் தமனா. தமனா, ஐயோ, நீ நல்லா இருக்கல? உனக்கு ஒண்ணு இல்லையே? அத்தை, எனக்கு ஒண்ணும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன். அப்பா, ஆனா ஜார்ஜினியாவை அந்த பொம்மையாவே அழிச்சிருச்சு. ஐயோ, ஐயோ, அது மட்டும் இல்ல, அந்த ருத்ராவையும் அழிச்சிட்டா. அவ்வளவுதான். ஐயோ, போச்சு. போச்சு. தமனா, அது மட்டும் இல்ல, இங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டூப்ளிகேட் ரகுவரன் திடீர்னு ஜன்னி வந்த மாதிரி கீழே விழுந்து துடிச்சு மாயமா மறைஞ்சு போயிட்டான். என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு புரியல. அவங்க அங்க ருத்ராவை அழிச்சதுனாலதான் இங்க இந்த டூப்ளிகேட் ரகுவரனும் மறைஞ்சிட்டா. ஐயோ, இப்ப என்ன பண்றது? வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ரகுவரன் எங்கன்னு கேட்டா நாம என்ன பதில் சொல்றது? எல்லாரும் மொத்தமா மாட்டிக்குவோமே. ஐயா, ஏதாவது உதவி பண்ணுங்கய்யா. ரகுவரனை திரும்ப கூட்டிட்டு வந்துருங்க ப்ளீஸ். பண்ணுங்கய்யா. என்னோட மந்திர சக்தியால அவரை நான் திரும்ப கொண்டு வரேன். புண்ணியமா போச்சு. நன்றி. ஐயோ, ஓம் க்ளீம் க்ரீம் ஸ்ரீம் க்ளீம் காளி மாக்காளி. ஓம் காளி மாக்காளி க்ரீம் ஸ்ரீம் க்ளீம் க்ரீம். ஓம் காளி மாக்காளி க்ரீம் க்ரீம் க்ளீம் க்ரீம் க்ளீம். ஓம் காளி. அம்மா, ரகு மாமா. மாமா, மாமா. யோ, மாமா, எந்திரியா. போதும் தூங்குறது, எந்திரி. யோ, கண்ணை முடிச்சு பாரியா. மாமா, வா மாமா. அப்பாடா, என் மாமா வந்துட்டாரு. என் செல்லம். மா, மாமாமா. என்னாச்சு? நாம எங்க இருக்கோம்? அக்கா, தமன்னா, டே மனோ, என்னாச்சு? அந்த ஜார்ஜினியா பொம்மையை அழிச்சிட்டா தானே நம்ம எல்லாரும் சேஃப் ஆயிட்டோமா? எனக்கு தெரியும், ருத்ராவும் ஜார்ஜினியாவும் ஜெயிச்சிட்டாங்க. நம்ம கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணி தான். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு வெற்றி குறி பண்ணுவோமா? ஐயோ தம்பி, அப்போ உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? கடைசியா என்ன நடந்துச்சுன்னா ஞாபகம் இருக்கா இல்லையா? நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஜார்ஜினியாவோட பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ நம்மள யாராவது ஒருத்தரோட உயிரை பணயமா வைக்கணும்னு சொல்லி அவ சொன்னா. அது நல்லாவே ஞாபகம் இருக்கே. அதுக்கப்புறம் தான் எதுவும் ஞாபகத்துல இல்லக்கா. ஐயோ தம்பி, அதுக்கப்புறம் ஏகப்பட்டது நடந்துருச்சு. என்னாச்சுக்கா? என்னாச்சு? நான் உங்க கூட தானே இருந்தேன். உன் டூப்ளிகேட் தான் இவ்வளவு நாள் எங்க கூட இருந்துச்சுல. என்னது டூப்ளிகேட்டா? எங்க இருந்தடாவது ஏதாவது உனக்கு ஞாபகம் இருக்கா?
இல்லையேக்கா. ஐயோ முதல்ல இருந்து சொல்லணுமா? டேய் என்னம்மா நடந்ததையெல்லாம் வேற சொல்லுடா. வழி சொல்றேன். மாமா மறந்துட்டாருமா. இங்க ருத்ரா இருக்கிற வரைக்கும் அவருக்கு எதுவுமே ஆகாது. போயிடுச்சே. அக்கா. கடைசியில பொம்மி வந்துட்டா மாமா. பொம்மி வந்துட்டாளா? பொம்மி இங்கதான் இருக்காளா? ஐயோ எப்ப வந்து என் உயிரை எடுக்க போகுதுன்னு தெரியலையே. ஐயோ அக்கா, பேசாம நான் திரும்ப வராமலே இருந்திருக்கலாம். பொம்மி ஆவி நம்ம எல்லாரையும் கொன்னுடுமே. எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. ஐயோ எனக்கும் பயமா தான் இருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையே. ஐயா எங்களுக்கு கடைசியா இருக்கிற ஒரே ஆதரவு நீங்க தான். எப்படியாச்சும் எங்களோட உயிரை இந்த ஆபத்துல இருந்து ஐயா, காப்பாத்துங்க ஐயா. காப்பாத்துங்கய்யா. இதுக்கப்புறம் எந்த உதவியுமே என்னால உங்களுக்கு செய்ய முடியாது. ஐயோ கடைசியில கமண்டலனும் நம்மள கை விட்டுட்டாரு. இப்ப என்ன பண்றது? ஐயோ அக்கா, இவரும் போயிட்டாரக்கா. இப்ப என்ன பண்றது? எனக்கு எப்படி தம்பி தெரியும்? இருங்க முதல்ல இந்த இடத்துல இருக்க வேண்டாம். இங்க இருந்து வேற எங்கேயாவது போயிடுவோம். வாங்க வாங்க வாங்க, வாங்க, போயிடலாம், வாங்க. பூசாரி, வர்றேயா. பிரசாதத்தை வாங்கிக்கோங்க. சரிங்க சாமி. ஐயா, பிரசாதத்தை கொடுத்துடலாமா? கொடுத்துடலாம். சித்தார்த், ராணி, இந்த பிரசாதத்தை உங்க கையாலே எடுத்து எல்லாருக்கும் கொடுங்க. பகவான் பிரசாதத்தை எடுத்துட்டாரு. ஐயோ என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. உனக்குள்ள இருந்த ஜார்ஜினியா போயிட்டா. அவ்வளவுதான். பொம்மிய தைரியமா எதுக்குறேன்னு சொன்னது மட்டும் இல்லாம அழிக்கிறேன்னு சொன்னவ அவ ஒருத்தி தான். இப்ப அவளும் போயிட்டா. ஐயோ என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம பயமா இருக்கு. இதுக்குதான் நான் ஏற்கனவே சொன்னேன், ரொம்ப விபரீதமான விஷயங்கள்ல இறங்காதீங்க இறங்காதீங்கன்னு. கேட்டீங்களா? யோ மாமா வேண்டாயா. இதுக்கு மேல ஏதாவது பேசினா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஏதாவது பேசினா உன்னை உண்டில நாக்கிடுவேன். வாய மூடிட்டுறியா? டேய், நீ வாய மூடுற. யோ. நீ என்னடா ஆக்குறது? அந்த பொம்மியை நம்ம எல்லாரையும் அழிச்சிடும். ஐயோ சும்மா அறியா. அந்த பொம்மி ஆவிக்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு நானே அல்லோல பட்டுட்டு இருக்கேன். இந்த நேரத்துல இந்த சண்டை ரொம்ப முக்கியமா? எப்ப வந்து என்ன கொல்ல போகுதோ? ஐயோ கொலகார பாவிங்களா! ஈவருக்கும் இல்லாத பாவிங்க. காசுனா என்ன வேணா பண்ணுவீங்களா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்ல மத்தாயே. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இங்க பாருமா, நாங்க எல்லாரும் தெரிஞ்சிட்டோமா?
ஆமா நிஜமா ஒவ்வொரு நாளும் ஏண்டா இப்படி பண்ணோம் அப்படின்னு நினைச்சு நினைச்சு எவ்வளவு வருத்தப்படுறோம் தெரியுமா? தமனா சொல்லி தொலையண்டி. ஆமாமா அத்தை சொல்றது நிஜம்தான். உங்களை இப்படியே விட்டு வச்சா இன்னும் ஏகப்பட்ட தப்பான காரியத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. ராணி அழிக்கணுங்கிறது உங்களோட எண்ணம். ஐயோ ராணி எங்களுக்கு குலசாமி மாதிரி. நாளை காலையில இருந்து வீட்டுல வேணா பூஜை பண்றோம். இல்ல, உங்க உடம்பு பூராவும் பொய்யும் துரோகமும் தான் ரத்தமா ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ரத்தத்தை உங்க உடம்புல ஓட விடக்கூடாது, தரையில தான் ஓட விடணும். அப்போதான் எனக்கு நிம்மதி. ஐயோ எங்களுக்கு பண்ணிடாத. உங்களை எல்லாம் சும்மா விட மாட்டேன். உங்க 4 பேரையும் பொண்ணு குவிச்சுட்டு தான் மறு வேலை பார்க்க வேணாம் வேணாம் வேணாம், என்ன விட்டு என்ன விட்டு வேணாம் வேணாம், என்ன விட்டு எல்லாம் மன்னிப்பே கிடையாது. செஞ்சு மாமா கத்தாதீங்க கத்தாதீங்க. நான் வந்துட போறேன். கத்தாதீங்க சாமி. நாங்க செஞ்சது தப்புதான். மன்னிச்சு விட்டு பூமி. இத்தனை தடவை கெஞ்சிருப்ப, எப்படி எல்லாம் கதறி இருப்ப. உங்களுக்கு அப்ப என் மேல இறக்கம் வந்துச்சா? அப்புறம் உங்க மேல மட்டும் எனக்கு எப்படி இறக்கம் வரும்? உங்களுக்கு எல்லாம் மன்னிப்பே கிடையாது. வேண்டாம் பூமி, வேண்டாம். பூமி பொம்மி பொம்மி வேண்டாம் வேண்டாம், என்ன மன்னிச்சிரு. வேண்டாம் வேண்டாம் பொம்மி வேண்டாம் ப்ளீஸ். உனக்கு எல்லாம் மன்னிப்பே கிடையாதுடி. ப்ளீஸ் பொம்மி. என்னது இது, எப்படி கனவு வருது? பொம்மியா விவர வெளியே வந்துட்டா எப்ப வேணாலும் கொல்லலாம். பயமா இருக்கே. தமனா 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 அத்தை நல்லா தூங்கிட்டு இருந்தனா திடீர்னு ஒரு கனவு. அந்த கனவுல பொம்மி அப்படியே கோவமா வந்து பெரிய சூலத்தை எடுத்து என்ன அப்படியே வயித்துல சதக்குன்னு குத்தி என்ன சாவடிச்சிட்டா. என்ன சொல்றீங்க அத்தை? உங்களுக்குமா? அப்பா உனக்கும் கனவு வந்ததா? ஆமா அத்தை. ஐயோ என்னடா? ஒரு பயங்கரமான கனவுமா. ஐயோ உனக்குமா? இவ்ளோ பெரிய சூலாயுதத்தை எடுத்து பொம்மி அப்படியே சதக்குன்னு குத்திட்டாமா. நான் பயந்தே போயிட்டேன். உனக்குமா? அப்ப உங்களுக்கும் அதே கனவு தான் வந்ததா? ஐயோ எல்லாரையும் துடி துடிக்க கொண்டாமா. மாமா தூக்குமா. என்ன தம்பி?
கனவா ஆமாக்கா பொம்மையா ஆமாக்கா சூலாயுதமா சூலாயுதத்தை வச்சு குத்துனா குப்பு குப்புன்னு ரத்தம் வந்ததுக்கா ஆமா இதெல்லாம் உங்களுக்கு எப்படிக்கா தெரியும் எங்களுக்கும் அதே கனவுதான். உங்களுக்கும் வந்துச்சா தமன்னா இப்ப என்னதான் தமன்னா பண்றது? ஷோ. அத்தை கனவா இருந்தா எப்படி அத்தை 4 பேருக்கு ஒரே நேரத்துல ஒன்னா கனவு வரும்? ஷோ இந்த லாஜிக் இப்ப முக்கியம். ஒருத்தி நம்ம 4 பேர் கனவுல வந்து நம்மள பயமுறுத்திருக்கா, கொலை பண்ணிருக்கா. இதுக்கு ஏதாவது முதல்ல பண்ணி ஆகணும். என்ன பண்ணலாம்? ஷோ. சொல்லுங்கம்மா. யோசிக்க விடுற. சரி யோசிங்க. இது பாருங்க, காலையில எழுந்த உடனே முதல் வேலையா நேரா அந்த கமண்டலன் கிட்ட போவோம். அவரை விட்டா நமக்கு இப்ப போக்கிடமே கிடையாது. அவன் கிட்ட போய் எப்படியாவது இதுக்கு ஒரு வழி சொல்லுன்னு மறுபடியும் கெஞ்சுவோம். அதை விட்டா வேற வழி இல்ல. அது வரைக்கும் யாரும் தூங்கி கீங்கி தொலைச்சிடாதீங்க. தனியா எங்கேயும் போயிடாதீங்க. என்ன ஒருத்தர் எல்லாரும் துணையாவே இருங்க. ஐயோ உங்களை சூர சம்ஹாரம் பண்றதா இருந்தா நான் வெளியே வந்த அந்த நிமிஷமே அதை நான் பண்ணிருப்பேன். ஆனா அவ்வளோ சீக்கிரமா நொடியில செத்து போனா மறுபடியும் மறுபடியும் பண்ண விஷயத்தால நான் அனுபவிச்ச வழி என்னன்னு உங்களுக்கு புரியாமலே போயிரும். இனிமே உங்களுக்கு கனவுல, நிஜத்துல, வீட்ல, ரோட்லன்னு இப்படி நீங்க எங்க இருந்தாலும் அங்க நான் தான் இருப்பேன். உங்க நினைப்பு பூராவும் பொம்மையாதான் இருக்கணும். அதுவும் இல்லாம உங்க 4 பேருக்கும் அணு அணுவா துடிக்க துடிக்க நரக வேதனைய கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களை நான் மண்ணோட மண்ணாக்குறேன்.